அவங்க இருக்கும்போது இதெல்லாம் சரியா இருந்துச்சு, இப்ப இதெல்லாம் சரியா இல்லைன்னு என்ன சொல்லுவீங்க? அவங்க இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சட்ட ஒழுங்கு ஒழுங்கா இருந்தது. எங்கேயுமே கொலை, திருட்டு, கற்பழிப்பெல்லாம் இல்லாம இருந்தது. இது அப்படியே இது டபுள் ஆயிடுச்சு. கலைஞர் ஐயா இருக்கிற வரைக்கும் அவரும் நல்லா தான் பார்த்துருந்தாரு. அதுக்கப்புறம் பெருசா இப்போ அவங்க 2 பேரும் இல்லாதனால எதுவுமே ஆட்சி சரியா இல்லை. சட்ட ஒழுங்கு சரியா இல்லைங்கிறீங்களா? ஆமா. கலைஞர் ஐயாக்கு அப்புறமா ஸ்டாலின் ஐயா, ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறமா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவங்க 2 பேத்துனால அந்த 2 பேரும் ஆளுமைகளுக்கு நிகரா செயல்பட முடியுதா? இல்ல. நிகர இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி அம்மாவோட ஆட்சிக்கு நிகரா இருக்கா? இல்ல, கொஞ்சம் கம்மி தான். அவங்களுக்கு நிகராக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சி அவரு அவங்களுடைய வழியில அவங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்களோ அதை வழி நடத்திட்டு தான் வந்தாரு. அதை மேற்கொண்டு இன்னும் வளர்றதுக்கு யாரும் ஒத்துழைப்பு அவங்களுக்கு கொடுக்கல. அதான் நிகரா இருக்க அவருடைய கொள்கை சரியில்லை, கூட்டணி சரியில்லை. அவர் தனியா கூட ஓரளவு வந்துடலாம். அவர் மோடி சேர்க்கறதால கொஞ்சம் கஷ்டம் தான் வருது. ஸ்டாலின் ஐயாவுடைய ஆட்சி கலைஞர் ஐயாவுடைய ஆட்சிக்கு நிகரா இருக்கா? நிகராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் அடுத்த வாட்டினா நல்லா வருவாங்க. சேஞ்ச் ஆகுதுங்களா? டைம் டு டைம் என்ன டெவலப்மெண்ட்ஸ் நடக்குமோ அது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. இல்லைண்ணா, ஆக்சுவலாக எப்படின்னா கலைஞர் ஒரு டைம் அவங்க நிறையா ஸ்கீம்ஸ் நிறைய வந்துச்சு. இப்போ வர ஸ்கீம்ஸ் எல்லாமே எப்படின்னா இப்போ தேர்தலுக்கு 1 வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி வருது. ஏதோ நம்ம எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி இருக்கு. அதுக்காக மட்டும் தான் ஸ்கீம்ஸ் கொண்டு வர மாதிரி. மற்றபடி வேற எதுவுமே புதுசா எதுவுமே வந்த மாதிரி இல்லை. பண்றாங்க, நிறையா பண்றாங்க. அது மக்களுக்கு எடுத்து சொல்ல இந்த கீழே அடிமட்ட இருக்கவங்களுக்கு எடுத்து இந்த கவுன்சிலர் அவங்கன்னா தான் தவறா இது பண்றது. அவங்க மேலிடத்துல நல்லா தான் பண்றாங்க. 2026 திருப்பி திமுக ஆட்சிக்கு வருமா? எனக்கு தெரிஞ்சு வரக்கூடாது, வராது. 2026 திமுக ஆட்சிக்கு திருப்பி வந்துருமா? கண்டிப்பா ஏழை வேணா